கங்க்ராச்சுலேஷன், உங்களை எங்களோட கம்பெனி ஜாபுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். வாவ், அமேசிங், தேங்க்யூ. இப்போ நீங்க இந்த பேப்பர்ல சைன் பண்ணணும் அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும். வாட்ஸ் திஸ்? என்ன பேப்பர் இது? இந்த சைனிங் எதுக்குன்னா உங்களோட விசாக்காக நாங்க 7,000 ஸ்பெண்ட் பண்றோம். இந்த 7,000 திரம்ஸை உங்களோட ஈச் மந்த் சேலரில இருந்து நாங்க டிடெக்ட் பண்ணிப்போம். அந்த 7,000 திரம்ஸ் டோட்டலா பே ஆகிற வரைக்கும் நாங்க டிடெக்ட் பண்ணிப்போம். லுக், ஐ எம் நாட் அ லாயர், பட் யூஏ லேபர் லால ஆர்டிகல் 6 என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எம்ப்ளாயர் அவங்க எம்ப்ளாயியோட விசா ப்ராசஸ்க்காக எந்த ஒரு அமௌண்ட்டும் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எம்ப்ளாயி கிட்ட சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேப்பர்ல நான் சைன் பண்ண மாட்டேன். அண்ட் ஆர்டிகல் 13 ஆஃப் லேபர் லா என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு எம்ப்ளாயியோட பாஸ்போர்ட்டை எம்ப்ளாயர் எந்த காரணத்துக்காகவும் டிடைன் பண்ணி வைக்கக்கூடாது, அன்லஸ் விசா ப்ராசஸ்க்காக தவிர வேற எதுக்காகவும் பாஸ்போர்ட்டை டிடைன் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ என்னோட பாஸ்போர்ட்டை ரிட்டர்ன் பேக் என்கிட்ட கொடுத்துருங்க. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவின். இப்போ யூஏல உள்ள லேபர்ல 2 ஆர்டிகிள் முக்கியமானது என்னன்னு பார்த்துருப்பீங்க. இது போல மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க, பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி UAE. நன்றி, வணக்கம்.